வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு Redux வந்து ஒரு அட்வான்ஸ்டான வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அசிங்க் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது? அசிங்க் டங்க்னா என்ன? அப்புறம் வந்து நார்மலைசர்ஸ்னா என்ன? இம்மர்னா என்ன? இத பத்தின எல்லாத்தையுமே வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அசிங்க் திங்கோட ஒரு இன்ட்ரோ வீடியோன்ற மாரி தான் இது. ஒரு அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல போம்போது நமக்கு நெறையவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஏன் வந்து யூஸ் பண்ணணும்? Redux Toolkitல இது வந்து எங்க வந்து யூஸ் ஆகுது? அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கிளியரா டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தியரியா வந்து என்ன ஏதுன்றத பார்த்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்க்ரீன வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஸ்க்ரீன் பிரஷ்ஷ எடுத்துக்கிறேன். இந்த Redux Toolkit வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்க்ரோனஸ் லாஜிக்ன்னு இருக்குல்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம இப்ப எங்கேயாவது ஒரு டேட்டா வந்து ஏபிஐலேருந்து ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, அது அசிங்க்ரோனஸா நடக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரோனஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத அசிங்க்ரோனஸா மாத்துறதுக்கு நம்ம அந்த அசிங்க் கீவர்ட், ப்ராமிசஸ்னா என்ன எல்லாத்த பத்தியுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லயே டீட்டெயில்டா பார்த்துருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட். இதெல்லாம் வந்து தெரியாம நீங்க வந்து கண்டிப்பா இதுக்குள்ள வந்தீங்கன்னா புரியவே புரியாது என்ன ஏதுன்றது. ஸோ அசிங்க்ரோனஸ் டாபிக்ஸ்ல பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணி பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஸோ இந்த Redux Toolkit வந்து அசிங்க் லாஜிக்க வந்து ரொம்பவே வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுது. அது வந்து எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கிரியேட் அசிங்க் திங்க்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. கிரியேட் அசிங்க் டங்க் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஃபங்ஷன் மாரி. யூட்டிலிட்டி ஃபங்ஷன்னா என்னன்னா, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபங்ஷன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, Redux லாஜிக் இருக்குல்ல, அது வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது. நம்ம யூஸ் எஃபெக்ட்லயே வந்து சைட் எஃபெக்ட்லாம் வந்து என்ன அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். ஸோ டேட்டாவ வந்து ஒரு இடத்துலேருந்து ஃபெட்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏபிஐலேருந்து ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து மேனுவலா போயிட்டு வந்து ஹேண்டில் பண்ண வேணாம். என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலா வந்து 3 விஷயம் ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம ப்ராமிசஸ் வீடியோல வந்து பேசியிருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த ஏபிஐய. செகண்ட் விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகும். அந்த ஏபிஐ வந்து சக்சஸ் ஆகலாம். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகலாம். இது 3 வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஏபிஐலேருந்து டேட்டா வந்தா நமக்கு சக்சஸ். டேட்டா வரல அப்படின்னா நமக்கு வந்து ஃபெயிலியர். ஸோ இதுலயே வந்து இன்னொரு ஸ்டேட் இருக்கு. பெண்டிங் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம என்னன்றத நம்ம போக போக வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் இருக்குல்ல. இதுல வந்து இந்த அசிங்க்ரனஸா வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தான் வந்து இந்த கிரியேட் அசிங்க் திங்கோட வேலை. இதுலயே வந்து எப்படி வந்து எரர வந்து இன்னும் கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஸோ ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே டிஸ்பேட்ச் பண்ணும் டிஃபரண்ட் ஆக்ஷன்ஸ. என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு வந்து பெண்டிங் ஸ்டேட். ஸோ பெண்டிங்னா என்ன அப்டின்னா, நம்ம வந்து ரிக்வெஸ்ட் வந்து அனுப்பியாச்சு. ஆனா அது வந்து இன்னும் சக்சஸாவும் ஆகல, ஃபெயிலியர் ஆகவும் ஆகல. நம்ம ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறோம். அது அப்படின்றது தான். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்டு. ஸோ கம்ப்யூட்டர் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, நம்ம எப்பவுமே வந்து இப்படிதான் வந்து சொல்லணும். ஃபுல்ஃபில்ட், ரிஜெக்டட் அப்படிதான் சொல்லணும். சக்சஸ், ஃபெயிலியர் அப்படின்ற மாரி சொல்ல வேணாம். ஸோ ஃபுல்ஃபில்டு. இந்த ஃபுல்ஃபில்டுனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இந்த ஃபுல்ஃபில்டு. ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட். ஸோ இந்த ரிஜெக்டட்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஆனா அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து எனக்கு டேட்டா வந்து வரல. ஸோ இதுதான் வந்து பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். இந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா ஒரு சின்டாக்ஸ் மட்டும் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்துருவோம். அது அப்புறம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ரியல் டைமா ஒரு ஏபிஐலேருந்து எப்படி வந்து ஃபெட்ச் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ் எப்படி, ஸோ அதுல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள்க்கு போகும்போது இன்னுமே வந்து நமக்கு கிளியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து எதையுமே வந்து எழுத போறது கிடையாது. ஐ மீன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க நான் எழுதுற எதையுமே வந்து யுஐல போய் ஷோ பண்ண போறது கிடையாது. ஸோ நான் ஸ்க்ரீன மட்டும் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டு டூ ஸ்லைஸ ஃபுல்லும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு நான் வந்து என்னோட அசிங்க் டங்க்க வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெட்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சும்மா வந்து ஃபெட்ச் டேட்டா அப்படின்ற மாரியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்க
ஒரு நிமிஷம். நம்ம இங்க பார்த்திருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுலயும் வந்து நீங்க ஸ்லைஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இன்னுமே எப்படி வந்து அசிங்க்ரோனஸா எப்படி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஐலேருந்து ஜஸ்ட் வந்து பண்ற மாரி. ஸோ அசிங்க்ரோனஸா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, யூஐலேருந்து நம்ம பண்றது வந்து நார்மலா நடக்கிற விஷயம். ரீடக்ஸ் இதுல வந்து ஸ்டேட்ல அப்டேட் ஆகி நமக்கு ஷோ ஆகும். ஒரு இடத்துலேருந்து ஒரு ஏபிஐலேருந்து நமக்கு வந்து வருது அப்படின்னா, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்றது தான் அசிங்க்ரோனஸ் லாஜிக். ஸோ அதுல வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ கிரியேட் அசிங்க் தங்க். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோ இம்போர்ட் காட்டுது. ஸோ நான் ஆட்டோ இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எங்க இம்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் அசிங்க் திங்கோட சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட ஆக்ஷன் டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ டேட்டா ஸ்லாஷ் ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து சும்மா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே காட்டுறேன். ஸோ அதனால நான் வந்து அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் டைப்ன்ற மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்ஷன் டைப்னா என்ன? அப்புறம் வந்து ரெட்யூசர்ஸ்னா என்ன? ஸ்டோர்னா என்ன? இத பத்திலாம் நம்ம வந்து Redux-லயே ஆல்ரெடி வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்டின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எப்பவுமே வந்துட்டு அசிங்க்ரோனஸ் லாஜிக் எழுதுறோம் அப்டின்னா, 2 விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு அசிங்க்ன்ற கீவர்ட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாரி அவைட்ன்ற கீவர்ட் வந்து இருக்கணும். அவைட் எதுக்கு போடுறோம் அப்டின்னா, அந்த லாஜிக் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது நடந்தா இது நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்ப அவைட் போடாம விட்டோம் அப்டின்னா, அது வந்து கன்னா பின்னான்னு நடக்கும். ஸோ ரெண்டரிங் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸா போயிடும். ஸோ அதனால அசிங்க் போட்டா கண்டிப்பா அவைட் வந்து போடணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்குமென்ட் எடுத்துக்கிறேன். அதே மாரி ஜஸ்ட் வந்து ஒரு தங்க் ஏபிஐ அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். அசிங்க்ன்ற கீவேர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அவைட்ன்ற கீவேர்ட வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலா ஃபெச் பண்ணும்போது எப்படி ஃபெச் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபெச்ன்ற கீவேர்ட் இருக்குல்ல. ஸோ ரியாக்ட்லயே வந்து பில்ட் இன்னா வந்து இருக்கும் அந்த ஃபெச்ன்ற கீவேர்டு. ஸோ அது வந்து இது ரியாக்ட்லன்னு கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லயே பேசிக்கா வந்து ஃபெச்ன்றது வந்து இருக்கும். நம்ம ரியாக்ட் சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்றதுனால நான் ரியாக்ட் அப்படின்றத சொன்னேன். ஸோ ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் டேட்டா இதுதான் நம்மளோட ஏபிஐ என் பாயிண்ட். இந்த ஏபிஐலேருந்து தான் நான் வந்து டேட்டாவை எடுக்க போறேன். ஸோ ஓகே டேட்டாவை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். அதாவது அந்த ஏபிஐ கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ண இத நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல. அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டான்ற ஒரு வேரியபிள்ல என்னோட ரெஸ்பான்ஸ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு ஜேசனா வரும். ஸோ அதனால ரெஸ்பான்ஸ வந்து நம்ம ஜேசனா மாத்தி அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டேட்டாவ வந்து வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இத நான் வந்து யூஐக்கு குடுக்கணும்ல. ஸோ இந்த இடத்த வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் மூலியமா போட்டு கால் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டா வந்து வரணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ற கீவேர்ட் போட்டு இந்த டேட்டான்றத வந்து நான் இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். ஸோ எனக்கு இந்த டேட்டால எல்லாமே இருக்கும். அது வந்து வேல்யூ வந்து போய் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ். இந்த கிரியேட் அசிங்க் தங்கோட ஒரு பேசிக் சின்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா, லாஸ்ட்டா வந்து ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்குல்ல, இந்த டேட்டா ஸ்லாஷ் ஃபெச் டேட்டான்றது, இது என்ன அப்படின்னா ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாரி. எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஸ்டேட்ட வந்து ட்ராக் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம இங்க வந்து போடுறதா. அதுதான் வந்து நம்ம ஆக்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் இருக்குல்ல, இந்த அசிங்க் ஃபங்ஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிங்க்ரோனஸா வந்து அ அ பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா, ஒரு ஏபிஐலேருந்து கால் பண்றது, அதெல்லாம் வந்து இந்த இந்த அசிங்க்குள்ள வந்து இது வந்து நடக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். ஃபெச் வந்து ஏபிஐ கால் பண்ணும். அங்கேருந்து வர டேட்டாவ எடுத்து நான் ஜேசனா மாத்தி இந்த டேட்டால ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அத வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redux Toolkit வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஜெனரேட் பண்ணும் இந்த ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ்ன்றத. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்டட் சொல்லி நம்ம இங்க பார்த்தோம்ல. ஸோ அந்த பிளாக் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தோம்ல. ஸோ பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்டட் இது எல்லாத்தையுமே வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து Redux Toolkitே வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும். ஸோ நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்டேட்ட வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிரியேட் அசிங்க் திங்கோட ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ Redux Toolkitஓட இன்டகிரேட் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.